ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, க்ளவ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் கிராம்பு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு கிராம்பு மாதிரியே இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இதுலேருந்து நம்ம நீடில் வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரு சுற்றிட்டு மறுபடி எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணி ட்ராக் பண்ணுவோம். ஆனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அப்படி இல்லை. இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நீடில் வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த பிளேஸில் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் நம்ம பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் பண்ணுற பிளேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணுவோம் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வேறு இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணுவோம். ஸோ அவ்வளோந்தான் டிஃப்ரென்ஸு. இப்போது ஒரு டைம் மட்டும் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது, அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கீழேருந்து நான் நீடில் வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இது 6+6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வரும். இப்போது என்னுடைய ரைட் ஹேண்டில் நீடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் இருக்குது. இந்த நீடில் மேலே ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு இப்போ எங்கேருந்து நம்ம அந்த நீடில் எடுத்தோமோ அது பக்கத்துலேயே நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதைத்தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிளியராக சொல்லித்தரணும், ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். எனக்கு இந்த லென்த் வேணும். இது என்னுடைய எண்டிங் பாயிண்ட். ஸோ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃப்ரேமுக்கு கீழேருந்து நீடில் மேலே பஞ்ச் பண்ணி இப்படி வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துட்டு சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி த்ரெட்டை சுற்றுனீங்களோ அதே மாதிரி தான் சுற்றணும். நீடில் இருக்குது, ரைட் ஹேண்டில் நீடில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீடில் மேலே ஒரு சுற்று இந்த த்ரெட்டை இப்படி சுற்றிட்டு, இப்போது என்னுடைய எண்டிங் பாயிண்ட் இது, இங்கே தான் நான் எண்ட் பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய நீடில் பஞ்ச் பண்ணுறேன். எதுக்கு க்ளவ் ஸ்டிச்சுன்னு சொன்னோங்கிறத இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கிராம்பு மாதிரியே இருக்கும். கீழே காம்பு மேலே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுனால அது பார்க்குறதுக்கு ஒரு கிராம்பு மாதிரி இருக்கும். பேசிக்காக சிம்பிளாக போடுற ப்ளவுஸ் டிசைன்ஸ்னாலுமே இந்த ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ஃப்ரெஞ்ச் நாட் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக நம்மளுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வரும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில், அல்லது ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் வரும். இப்படி ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் வரும். இந்த மாதிரி பேட்டர்ன்லலாம் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம போட்டு பார்க்கலாம். இங்கேருந்து பஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல எண்ட் ஆகணும் எனக்கு. அதே மாதிரி இங்கேருந்து பஞ்ச் பண்ணி ஸோ நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு இடையில நம்ம பீடு வச்சு கூட ஒரு லேயர் கொடுக்கலாம். சென்டர்லேயும் நம்ம ஒரு பீடு வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஃப்ளார் மாதிரியே இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸுடைய ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இதில் ஸ்லீவ் பேட்டர்ன் ஒன்று ட்ரா பண்ணி அதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் கட் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது நம்ம க்ளோஸ்டாக போடும்போது ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதே இது இப்படி கேப் விட்டு போடும்போது மீடியமாக ஒரு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு கிராண்டாகவும் நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். இல்லை நார்மலாக வேணும்னாலும் நம்ம இப்படி கேப் விட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு பீடு கொடுத்து இப்போ கிராஸாக நம்ம ஒரு கட் பீடு ஒரு ஸ்மால் பீட் வந்து லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம லோட் பண்ண போகிறோம். இப்போ இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிராஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். சென்டரில் பீடு, 4 கார்னர்லேயுமே ஒரு கட் பீடு ஒரு ரவுண்ட் பீடு இப்படி தான் கொடுத்துருப்பேன். 2 லைனுக்கும் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். இப்படி சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சுற்றி இப்படி சுற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து போயிட்டு நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்கி இங்கே இருக்குது. எனக்கு சம்கி வந்து இந்த பிளேஸில் வச்சுட்டு சம்கியுடைய ஹோலில் நம்ம இப்படி பஞ்ச் பண்ணி ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ நான் வெறும் ஃப்ரெஞ்ச் நாட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து சம்கி யூஸ் பண்ணி அது மேலே எப்படி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி ரிமைனிங் கேப்லேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீடில் மேலே இழுக்கிறேன். இப்போ எனக்கு சம்கி வந்து இந்த பிளேஸில் வேணும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை எண்ட் பண்ணுற பிளேஸும் இது தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு அந்த சம்கியுடைய சென்டர் பார்ட்டில் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். இந்த ஹோலில் பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கிறோம். இப்படி போடும்போது பேஸில் வந்து நம்மளுக்கு சம்கி இருக்கும். அதுக்கு மேலே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்த மாதிரி இருக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நம்ம நீடில் மேலோடி இப்படி சுற்றுவோம். அது வந்து நம்ம மேலே அப்பர் டைரக்ஷனில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இப்படி சுற்றுவோம். இதே இப்போ பாட்டமில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடணுன்னா நீடிலுக்கு கீழே பார்க்க இப்படி சுற்றணும். சுற்றிட்டு எந்த பிளேஸில் பஞ்ச் பண்ணணுமோ எவ்வளோ ஹைட்டுக்கு நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்படி பஞ்ச் பண்ணணும். இப்போ சம்கி இருக்கிறதுனால சம்கியுடைய ஹோலில் நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே சம்கி வேண்டாம், சிம்பிளாக நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம வந்து எந்த பிளேஸில் கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் சம்கி இல்லாமல் கூட நம்ம பஞ்ச் பண்ணலாம். பாட்டமில் வரும்போது மட்டும்தான் நீடிலுக்கு கீழோடி நம்ம த்ரெட்டை சுற்றுவோம். மற்ற எல்லா இதுக்குமே நம்ம நீடிலுக்கு மேலே தான் நம்ம த்ரெட்டை வந்து ஒரு சுற்றுவோம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். இது நிறைய ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மோட்டிவ் டிசைன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம ஒரு லைன் கட் பீட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 2 கட் பீட் வச்சுருக்கேன். 2 கட் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் வச்சு கிராஸாக ஒரு லைன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு லைன் கட் பீட் ஒரு லைன் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். ஸோ இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இது வந்து சாம்பிளுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணது. இதில் மெஷர்மெண்ட் எல்லாமே ராங்காக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்னொரு லேயர் வேணாலும் ஒரு லைன் கொடுக்கலாம். பட் நான் வந்து சாம்பிளுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதில் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.